அரசு தான் பரிசீலனை. இப்போ அது தினகரன் வந்து விமர்சிச்சிருக்காங்க. 10.5% இடஒதுக்கீட்டின் மூலமா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் தடவினவர். இந்த இதை வந்து தென் மாவட்ட மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்கார் டிடிவி தினகரன். தினகரன் அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், அதற்காக அமித்ஷா அவர்கள் சொன்னால் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. தூய்மை பணியாளர்கள் வந்து தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி இல்லை, ஏற்கனவே நான் வந்து அவர்கள் போராட்டம் பண்ணும்போது நான் போய் நேரில் போய் பார்த்தேன். தேர்தல் அறிக்கையில் சொன்னது மாதிரி அவங்க யாரும் திமுகவில் எதுவுமே செய்யலை. தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், பிறகு மருத்துவமனையில் செவிலியர்களாக இருக்கட்டும், பிறகு டீச்சர்ஸாக இருக்கட்டும், யாருமே எந்த தேர்தல் அறிக்கை அவர்கள் எதுவுமே செய்யலை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் போராடலாம், உங்களிடம் முதல்வர், உங்களிடம் ஸ்டாலின் அப்படின்னு படத்தை போட்டு அரசு சார்பிலே விளம்பரங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஊர் ஊராக போய் அதிகாரிகளை வந்து போய் பார்க்க சொல்கிறாங்க. அதிகாரிகளுக்கு ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குறதா, ஊர் ஊராக தெருவாக சுற்றுறதாங்கிறதும் அதிகாரிகளுக்கு போய் பயன்படலை. தலைமைச் செயலகத்தில் எல்லா அசோசியேஷனும் ஒரு நாள் உள்ளூர் போராட்டம் நடத்துகிறாங்க. சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிக்கும் கடிதம் போட்டு யாரும் லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வந்ததே கிடையாது. இவ்வளவு மோசமான அளவில் நிர்வாகம் இருக்கிறது. நிச்சயமாக அவங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.